இந்த கை தூக்குறது மோசே கரங்கள் உயர்ந்திருந்த பொழுது அவங்க அமலோக்கியர்களை மோவாபியர்களை மேற்கொண்டாங்க. இந்த கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் எப்போவுமே வீட்டிலே ஜெபம் பண்ணும்போது கூட இந்த 2 கரங்களை உயர்த்தி என்ன காரியத்திற்காக இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது கை நல்ல மேலே தூக்கி இந்த புருவ மத்தியை நல்ல மேலே தூக்கி மேலே அப்படி நல்ல மேலே பார்த்து ஒத்தாசை வரும் பருவங்களில் நேராக கண்களை எடுக்கிற இப்பொழுது இந்த காரியத்தை செய்யும்படி எனக்கு என்ன செய்யட்டும் உதவி அனுப்புங்க. இது உங்கள் சித்தமானால் நடக்கட்டும், உங்கள் சித்தம் இல்லைன்னா இந்த காரியம் நடக்க வேண்டாம் அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கை வைங்க, நல்ல கை கீழே போடாதீங்க. கை எப்போவுமே கை வலிச்சாலும் இறக்கிட்டு மறுபடியும் மேலே தூக்குங்க. அதேமாதிரி புருவ மத்தியும் என்ன செய்யாதீங்க, கீழே விடாதீங்க. புருவ மத்தியும் நல்லா மேலே தூக்கி இருக்கட்டும். இதுதான் நம்ம ஆவிக்குள்ள அந்த வளர்வதற்கு அந்த பலத்தை பெறுவதற்கு நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பிரேயர். அதனால் இப்போ அப்படியே என்ன செய்யுங்க, அந்த சிலுவையை நோக்கி இப்போ சிலுவையில் முதல்ல கிறிஸ்தமணியை பாருங்கள். கிறிஸ்தமணியில் இயேசுவானவர் இரத்த வேர்வை வேர்த்து இரத்தம் சிந்தப்பட்டது. அதை உங்கள் சிந்தையில் அப்படி நிறுத்து. உங்கள் எண்ணங்களில் அந்த இயேசுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், அந்த இரத்தம் முதலாவது கிறிஸ்தமணி தோட்டத்தில் சிந்தப்பட்டது. இரண்டாவது பிளாத்து முன்பாக அவர் நிறுத்தப்படும் போது பிளாத்திட்டிருந்து அவரை எடுத்து வெளியில் கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா சாட்டையால் அடிக்கிறாங்க. உடலெல்லாம் பிக்கப்பட்டு ரத்தம் அப்படியே சிந்துது. ஏறுவதுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்கன்னா இவன் ராஜான்னு சொல்கிறான்னு சொல்லி முற்கிடத்தை என்ன செய்கிறாங்கன்னா முள்ள கிரீடமாக செஞ்சு தலையில் வச்சு அடிக்கிறாங்க. அங்கே ரத்தம் சிந்தது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வாரியில் பலிபீடத்தில் அந்த மலை மேலே என்ன செய்யுதுன்னா ஆணி அடிக்கிறாங்க. காலில் ஆணி அடிக்கிறாங்க, கைகள் ஆணி அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்தது. கடைசி 5வது தேவதூர் என்ன செய்கிறாருன்னா அவர் உயிர் இருக்காருன்னு பார்ப்புங்கிறதுக்கு லாவில் ஈட்டியை குத்துறான். அங்கேயும் ரத்தம் சிந்தது. ரத்தம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் செய்த, மூதாதையர்கள் செய்த, முற்பிதாக்கள் செய்த பாவங்களையும் சாபங்களையும் நமக்கு வராதபடிக்கு, நம்மளை பாதிக்காதபடிக்கு, நம்மளை தாக்காதபடிக்கு இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஏற்றுங்க. இதை முதல்ல சிந்தனையில் கொண்டு வாங்க. இயேசு எதுக்கு ரத்தம் சிந்தினார்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். உனக்காக யாராவது உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறாங்களா? இல்லை. உன்னை பெற்றவங்க உயிரை கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டாங்க. சொத்தை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, வீட்டை கொடுப்பாங்க, நிலத்தை கொடுப்பாங்க, உயிரை கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னு சொன்னால் இயேசு மட்டும்தான். அது எதுக்காக கொடுத்தாருன்னா நம்ம உயிரை காக்கணுங்கிறதுக்காக, நம்மளை மீட்கணுங்கிறதுக்காக, மரணத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக, ஒரு நிலையான உயிருள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செஞ்சாருன்னு அதை கொடுத்தாரு. அதனால் அந்த இரத்தத்தை சிந்தையில் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஃபாதர். இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே. எல்மரது எங்கி மரபு சம்பி போத்தனா. நிறுத்துங்க. அந்த இரத்தம் மாசற்ற விலையேறப்பட்ட இயேசு இரத்தம் அப்படியே ஆவியில் உள்ள என்ன செய்யுங்கன்னா அதை அறிக்கை பண்ணுங்க. இந்த இரத்தம் ஏப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை, இன்னொன்று என்னுடைய மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து என்ன விடுதலையாக்கியது உங்கள் இரத்தம். சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குற அந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம், அது திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க ஆவியில் அப்படி கொண்டு வாங்க. அடுத்து சொல்கிறாரு, நம்ம விற்கப்பட்டோம். முதல் மனுஷன் நம்மளை என்ன செஞ்சிட்டான்னா விற்றுட்டான். இப்போ நம்ம அந்த இதிலிருந்து அவர் நம்மளை விலைக்கு வாங்கியது அந்த இரத்தம். அதான் விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால இயேசு என்னை என்ன செய்த விலைக்கு வாங்கிவிட்டேன். இப்போ நான் விலையேறப்பெற்றவன், மதிப்புக்குரியவன். இயற்கை அனைத்தும், படைப்பு அனைத்தும் எனக்கு என்ன செய்யணும்னா தலை வணங்கும். எனக்கு தலை வேணாம், என் நெற்றியில் அவருடைய நாமம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உபாகமம் 28:10 சொல்கிறாரு. இந்த பூமி எங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள், மற்ற தேவர்கள், மகான்கள், ரிஷிகள் அனைத்தும் வணங்கும்படி, பணியும்படி என் நாமத்தை உன் நெற்றியிலே என்ன செய்கிறேன், பதிய வைக்கிறேன். நீ என் வார்த்தையின்படி வாழ்ந்தால், என் கட்டளையை நீ கை கொண்டு நடந்தால், என் நாமத்தை உன் நெற்றியிலே நான் என்ன செய்து விடுவேன், பதித்து விடுவேன் சொல்லுவார். திருவிழிப்பாட்டில் சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வந்து நிற்கிறார்கள், தொழுகைக்கு ஆராதனைக்கு வந்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆகவே இந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம்
என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறது. நான் விலை மதிப்புக்குரியவன். நான் தேவனுடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டபடியினால் நான் மதிப்பு மரியாதைக்குரியவன். இதை நீங்கள் உணருங்க. இதை அறிக்கை பண்ணுங்க. இதை அறிக்கை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே. நல்ல கைது பாடுவோம். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இங்கு என்னை அணுகாது, இங்கு என்னை அணுகாது.
சிந்தப்பட்ட இயேசு ரத்தமே உங்களுடைய ரத்தத்தை என் தொழில வியாபாரத்தில் நடிச்சுகிற பயன்படுத்துகிற தெளிக்கிறே வீட்டுல தெளிக்கிற தெளிங்க நீ பண்ணு. கடந்து போயிட்டே இருங்க.
மேற்கொள்கிறேன், உன் மீது வெற்றி கொள்கிறேன். உன்னை மேற்கொள்ளும்படி ஆசற்ற விலையேறப்பட்ட இயேசு ரத்தத்தை கொண்டு ஒரு ரத்தத்தை வைத்திருப்பது உன்னை மேற்கொள்கிறேன் என்று முறியடிக்கிறேன். என் சரீரத்தை விட்டு நீ கொண்டு வந்த யாதிகளை எடுத்துக்கொண்டு போ. சொல்ல என்ன யாதி, அந்த யாதி எடுத்து போ. அது நீ உடல்ல வேலை செய்ய முடியாது. அந்த நோயை உடல்ல என்ன கஷ்டப்படுத்த முடியாது, என்ன செய்ய முடியாது, எந்த விதமான விளைவினத்தை உண்டு பண்ண முடியாது. இப்போது இயேசு ரத்தம் என் உடல்ல இறங்குகிறது, என்னுடைய ஆவியிலே இறங்குது, என் ஆத்மாவிலே இறங்குது. அந்த ரத்தத்துக்குள்ளே நான் என்ன செய்ய, ரத்தத்தை பயன்படுத்தி உன்னை மேற்கொள்கிறேன். சொல்லு, நீ பேசு, ஆவியில் பேசு, ஆவியில பேசு, ஆவியை பயன்படுத்து, ஆவியை பயன்படுத்தி நீ பேச ஆரம்பி. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, 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 இப்போது விடுதலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது விடுதலை, குடும்பத்தில் விடுதலை, தொழில விடுதலை, வியாபாரத்தில் விடுதலை. சொல்லு, இந்த ரத்தத்தை வியாபாரத்தில் தெளிக்கிறேன். சொல்லு, இந்த ரத்தத்தை என்ன செய்கிறேன், என்னுடைய வீட்டில் தெளிக்கிறேன், என் மனைவி மேல தெளிக்கிறேன், பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன், என் மருமகன் மேல தெளிக்கிறேன். யார் யார் வீட்டில் இருக்காங்க அத்தனை பேர் மேல இதை தெளி. இந்த திருத்தலத்தின் மீது உள்ள ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த திருத்தலத்துக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள், பிசாசின் கிரிகள் எல்லாம் இப்பொழுது எரிந்து அழித்து போவதாக இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். அக்கினியினாலே அழிக்கிறேன், பரிசுத்த ஆவியின் நெருப்பினாலே பிசாசை உன்னை அழிக்கிறேன், உன் கூட்டத்தை அழிக்கிறேன், உன்னை கிரிகளை அழிக்கிறேன். இந்த திருத்தலத்தை திருடும்படி வேலை செய்கிற திருட்டு ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன், உன்னை கிரிகளை அழிக்கிறேன், உன்னை இப்பொழுது எரிந்து சாம்பலாக்குகிறேன். கடன்களை, கஷ்டங்களை உண்டாக்குற சாத்தானை உன்னை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன், இரத்தத்தினால் அழிக்கிறேன். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டு என் நெற்றியிலே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நாமம் என் நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் அடிபணிவதாக, எல்லாம் இப்பொழுது நிர்மூலமாகுவதாக. வாய சொல்லு, 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 இதை பயன்படுத்து, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் அந்த நாமம் மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் அண்டியிருக்கும், எல்லாம் அப்படியே கீழ்ப்படியும். பயன்படுத்து, பயன்படுத்து, ஆவியிலே நிரம்பி பயன்படுத்து. வாய, 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 வாய,
தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காலையில் சொல்கிறார், இப்பொழுது பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக அபிஷேகம் உன்னை நிரம்பி கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்தாத, ஆவியானவர் மட்டுப்படுத்தாத, ஆவியானவர் விட்டுவிடு, ஆவியானவர் இடப்படு, அவர் உன்னை நிரம்ப இடப்படு. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பும், நிரம்பி வழியட்டும். Fire! 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 Yes! Yes! நிரப்பு! 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 நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். நீ பல்ல போ சந்தனம் அந்நிய பாஷையில் ஆங்கில நிரம்பி அந்நிய பாஷையில் கடந்து போ. லிபரபுதி நமரபுதி எங்கரபுதி 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 எங்கரபா லிங்காரபுதி எங்கி போதனா லிம்மனதி எங்கி மரபு ஸ்ரமி போதனா ஜல்மரதி எங்கி மரபுதி எங்கரபுதியா ஏ விசாசே ஆவியினாலே நிறைந்திருக்கிறே, ஆவியிலே நிரம்பி வருகிறே, பரிசுத்த ஆவியினாலே உன்னை முறியடிக்கிறோம், பெரிய அழிக்கிறேன். தேவராட்சியம் வருவதாக, கடவுளுடைய ராட்சியம் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வருவதாக. இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் குடும்பங்களுடைய ராசி வரட்டும், உடைய ராட்சியம் வரட்டும், விசாசன் ராட்சியம் அணியட்டும், விசாசன் ராட்சியம் ஒழித்து போ. உடைய ராட்சியத்தை எடுத்து தவிர்க்கிறேன், படிக்கி குடிக்கி படிக்கிறேன், கவனத்தை நிறுத்துகிறேன், அழி தொழிகிறேன். உடைய அரசு வருவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய ராட்சியம் வந்து தொழில் உங்க ராட்சியம் வருவதாக, வியாபாரம் உள்ள ராட்சியம் வருவதாக, குடும்பத்தில் உடைய ராட்சியம் வருவதாக. தேவராட்சியம் வந்திருக்கிறது. ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கண்டுபிடித்தாதீங்க, ஆவியானவர் விட்டுவிடு. ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். ஆவியினாலே சரீரத்தின் பாவை இச்சையே என்னில் சுட்டரித்தீரும். ஆவியினாலே சரீரத்தின் பாவை இச்சையே என்னில் சுட்டரித்தீரும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் எண்ணிலே சாம்பலாகட்டும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் எண்ணிலே சாம்பலாகட்டும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்தீரும், என்னை சுத்திகரித்தீரும். அக்கினி fire, 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 fire. Yes, 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 yes. அக்கினி
ரிசீவ் பண்ணுங்க. தேவ பலத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஆவியானவருடைய ஆற்றலை சக்தியை ரிசீவ் பண்ணுங்க. பேய்களை ஊட்டுற வல்லமையை ரிசீவ் பண்ணுகிறேன். அற்புதங்களை செய்கிற சக்தியை ரிசீவ் பண்ணுறேன். ஆவியானவர் வரும்போது வரங்களோடு வருகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது வரங்களோடு நிரப்புகிறார். புதுமை செய்ய ஆற்றலை ரிசீவ் பண்ணுங்க. வெளிப்படட்டும், என்ற செயல்படட்டும். சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள்கிட்ட செயல்பட ஆரம்பிங்க. பயன்படுத்துங்க. ஆவியின் வரத்தை பயன்படுத்துங்க. தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துங்க. தீர்க்க தரிசன வசனம் வெளிப்பாடு எனக்கு செயல்படட்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எனக்குள்ளே செயல்படட்டும். சொல்லுங்க. நீங்கள் வரங்களை பெற்றவங்க, நீங்கள் தாளத்துக்களை பெற்றவங்க, நீங்கள் சக்தியை பெற்றவங்க. இப்போ சக்தியோடு இருக்கிறீங்க, வரத்தோடு இருக்கிறீங்க, வல்லமையோடு இருக்கிறாங்க. ஆவியானவர் வந்தால் 2 குட்டியோடு வர்றார். ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது, குடியிருக்கும் போது 2 பாசலோடு என்ன செய்கிறார்? உங்களுக்குள்ள குடியிருக்கிறார். 1 ஆவியின் வரங்கள், 2 ஆவியின் கனி. அது உனக்கு சொந்தமானது. உனக்காக ஆவியின் கனி ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு பெட்டியை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இப்ப நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. இதான் ஆவிக்குரிய சபை. நீ ஆவிக்குரிய சபையில் இருக்குன்னா உன்ட வரம். பேய் உன்னை கண்டா ஓடணும், நோய் குணமாகணும், அற்புதங்கள் நடக்கணும். விசுவாசத்தினால நீ சகலத்தையும் உண்டாக்கணும். விசுவாசத்தினால உனக்கு தேவைகளை பூரா நீ பூர்த்தி பண்ணணும். விசுவாசத்தினால உன் குறைகளை நிறைவாக்கணும். இல்லாததை நீ இருக்க செய்யும்படி, நடக்காதை நடக்க செய்யும்படி விசுவாச வரத்தை நீ பயன்படுத்து. அருமையாக இருக்கிறீங்க. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. அந்நிய பாஷை வரத்தை ரிசீவ் பண்ணுங்க. பாசையை வியாக்கியானம் பண்ற வரத்தை ரிசீவ் பண்ணுங்க. வெளிப்படுத்து. சபையில் இது எல்லாம் நடக்கணும். அந்நிய பாஷை வரம், வியாக்கியானம் பண்ற வரம், தீர்க்க தரிசன வரம் எல்லாமே செயல்படணும். அதான் ஆவிக்குரிய சபை. நீ ஒரு தீர்க்க தரிசி. நீ இங்க வரக்கூடிய ஆவிகளை பகுத்தறியக்கூடியவன், மனுஷ ஆவிகளை பகுத்தறியக்கூடியவன், பிசாசின் ஆவிகளை பகுத்தறியக்கூடியவன், எவன் நல்லவன் எவன் கெட்டவன்கிறத பகுத்தறியக்கூடிய ஞானி. நீ ஞானத்தின் ஆவியினால் உன்னை நிரப்பி இருக்கிறார். ஞான வரம் எனக்குள்ள இப்படி செயல்படட்டும். கட்டவிழ்த்து விடுங்க. கிரியை செய்யட்டும். வரமே இப்படி எல்லா வரங்களும் எனக்குள்ள செயல்படட்டும். கிரியை செய்யட்டும். பாய 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 எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி, ஆவியானவரே உங்க வரத்தை நாங்கள் ரிசீவ் பண்றோம். உங்க வரத்தை நாங்கள் ரிசீவ் பண்றோம். உங்க வரம் எனக்குள்ள செயல்படும்படி நான் இப்போது என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் அனுமதி தரேன், பெர்மிஷன் தரேன். நீ அனுமதிக்காம, நீ பெர்மிஷன் கொடுக்காம ஆவியானவர் எந்த வரத்தையும் பயன்படுத்த மாட்டார். எல்லா வரத்தையும் பயன்படுத்தும்படி நீ அவருக்கு அனுமதி கொடு. அவர் என்ன பயன்படுத்து, என் குடும்பத்தை பயன்படுத்துங்க. எனக்கு தந்த எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி நீங்க செயல்படுங்க. நீங்க கிரியை செய்யுங்க. சொல்லு. என் ஆவி ஆன்மா உடல் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறப்பா. எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க. எல்லாத்திலையும் உங்க அபிஷேகம் நிரம்பி இருக்கட்டும். உங்க அபிஷேகம் நிரம்பி ஒளி நீ சொல்லு. என்ன நடந்தாலும் வீட்டில் கனிகளை பயன்படுத்துவேன், அன்பை பயன்படுத்துவேன், அமைதியை பயன்படுத்துவேன், சந்தோஷத்தை பயன்படுத்துவேன், பொறுமையை பயன்படுத்துவேன், சாந்தத்தை பயன்படுத்துவேன், தன்னடக்கத்தை பயன்படுத்துவேன். ரீமார் ரபு தனா ரியா கர்ரபதி எந்தரவா. ஆவியானவரை எல்லா சூழ்நிலையும் எதை எப்போ பயன்படுத்தணும் எல்லாத்தையும் எனக்கு கற்றுத்தாங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. சொல்லு. என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணுங்கிறது எனக்கு கற்றுத்தார ஆவியானவரே. சொல்லு. அவர்கிட்ட ஒப்படை. ரீமானா கர்ரபதி நமரபதி அங்கரபதி அந்தரவா லிவியங்கரபதி அந்தரவா எல்கரதி அங்கி மரபு சபிபோதனா லிவியங்கரபதி அந்தரவலி வியாரபதி அக்கரபதி அம்பிரபு எங்கி மனபதி அந்தரவலி அங்கரபதி அம்பிரபு. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முழங்கால் படியிட்டு முகக்கொப்புரை விழுந்து அவரை தொழுது கொள்வோமா? ஆவியானவரையுமே தொழுது கொள்கிறோம். என் அபிஷேகமே தொழுது கொள்கிறேன். பிதாவே, அந்த அக்கினி ஞானஸ்தானத்தை, நெருப்பின் ஞானஸ்தானத்தை நான் தொழுது கொள்கிறேன். அது என்னை வழிநடத்துகிற, என்னை கற்றுக் கொடுக்க, எனக்கு எப்படி வாழ வேண்டும் கற்றுக் கொடுக்கிற உங்களுடைய அபிஷேகத்தை நான் இப்பொழுது முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். இப்பொழுது அது கொண்டு வந்த எல்லா வரங்களையும் கனிகளையும் நினைத்து ஆவியானவரே நான் உண்மை முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். ஒழுங்கற்ற உலகத்தை, வெறுமையாக இருந்த உலகத்தை ஒழுங்காக, அழகாக, மகிமையாக, பிரகாசம் உள்ளதாக, செழிப்புள்ளதாக சிருஷ்டித்த ஆவியானவரே, என் வறட்சியான வாழ்க்கையை, வெறுமையான வாழ்க்கையை, தரித்திரம் நிறைந்த வாழ்க்கையை செழிப்பாக, செல்வ செழிப்பாக, ஞானம் நிறைந்த வாழ்க்கையாக, அமைதி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஆவியானவரே, என்னை புது படைப்பாக மாற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். தொழுது கொள்ளு. ஆவிக்குரிய சபைனா அங்க தொழுது இருக்கணும். நீ ஆவிக்குரியம்னா இப்படி நீ அவரை தொழுது கொள்ளணும்.
அவரை முத்தம் செய்யணும். உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். நீதிமானாகிய உம்முடைய இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். என்னை பரிசுத்தவனாகிய மாற்றிய உம்முடைய இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். கடவுளின் மகனாக மாற்றிய உம்முடைய இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். என்னை மிகப்பெரிய விலை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிய உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். என்னை விலை மதிப்புள்ளவனாக மாற்றிய உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். தொழுது கொள்ளுகிறேன். தொழுது கொள்ளு, சொல்லி சொல்லி தொழு. ஆவியில் அப்படி தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியிலும் உண்மையிலும் தொழ வேண்டும். நீங்க ஆவியில தொழுங்க. சரீரத்தில் ஆவி, ஆன்மா, உடல் முழு பலத்தோடு நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ சபையில் வெறும் மாம்சத்தில் சரீரத்தில் மட்டும் வாயில மட்டும் பாடிட்டு கையை தட்டி நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆராதனை ஆராதிச்சிருக்கிற, ஆராதனை நடத்திட்டு இருக்கிற. இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராங்கிறத நீயே கேள்வி கேட்டுப்பாரு. பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை எந்த ஆராதனை? அந்த ஆராதனை இந்த பூமியில செய்யப்பட வேண்டும். உன் வீட்டில் செய்யப்படணும். நீ போற சபையில இது நடக்கணும். இல்லைன்னா அது ஆவிக்குரிய சபை இல்லை. தொழுது கொள்ளு, சொல்லி சொல்லி தொழுது கொள்ளு. எனக்கு வரங்களையும் வல்லமையும் தந்த பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை தாயை உம்மை தொழுது கொள்கிறேன். தாயாக இருந்து என்னை தேற்றுகின்ற தேற்றவாளனை, என் துணையாளரை நான் உம்மை தொழுது கொள்கிறேன். சொல்லி சொல்லி தொழுங்க, சொல்லி சொல்லி தொழுங்க, தொழுக பண்ணுங்க.